ஆசீர்வதிக்கப்பட்டதும் எழுப்புதலை கொண்டு வரக்கூடியதுமான ஞாயிறாய் அமைவதாக. இன்றைய நாள் மத்தேயு 23ஆம் அதிகாரம் வேதத்தை வாசிப்போம். ஆண்டவர் எப்படி எங்களை கடிந்து கொள்ளுகிறார், தேவதூதர் தளபதி எப்படி எங்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்க வருகிறார் என்பதை விழிப்புணர்வோடு வாசிப்போமாக. 31ஆம் வசனம். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாயிருக்கிறீர்கள். உண்மைதான். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். உண்மைதானே. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அதுதான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தானே. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். யார் அப்படி செய்கிறது? யார் அப்படி செய்தது? இன்று வரைக்கும் செய்தவைக்கு தெரியும், செய்ய போறவைக்கும் தெரியும். பார்க்கலாம். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபுடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இப்போ விளங்குதா தேசத்துக்கு என்ன நடந்தது? தேசமே இன்றைக்கு பேயெடுப்பினால் நாறி இருக்கிறது. பேய்க்கு பலி, பேய்க்கு படையல், பேய்க்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. பேய் வாலாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்களை திறந்து உலகத்தை பார்க்கவும். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வருமென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளெல்லாம், இந்த இரத்த பழிகளெல்லாம் உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகளின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ, அதைத்தான் அறுவடை செய்ய போகிறோம். இதில் நான் பெருசு, எந்த மதம்தான் முதலில் வந்தது. மதமே இரத்தம் குடிக்கும் குருதி புனல். அப்போ உண்ட மதம் முதலில் வந்ததென்றால் உன்னுடைய மதம்தான் அதிகமான மனித மாமிச இரத்தங்களை விழுங்கின சாத்தானாக இருக்கிறது. இப்போ புரிகிறதா? இனிமேல் சொல்லுவீர்களா என்னுடைய மதம்தான் முதலில் வந்ததென்று? இனிமேல் உங்கள் வாய்களினால் சொல்லுவீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி சொல்லி கொடுப்பீர்களா? உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் நரகத்துக்கு அனுப்புவீர்களா? என்னையும் சேர்த்துத்தான். இது விழிப்புணர்வு, இது விழிப்புணர்வு வீடியோ. இந்த நாள் கிறிஸ்துவின் இரத்த உடன்படிக்கைக்கு, இரத்த பலிக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத ஆத்துமாக்கள் வெளியே அலைந்து கதறும். மீண்டும் பூமியிலே திரும்ப திரும்ப பிறந்து இரத்த பலிகளினால் சுமக்கப்பட்டு இரட்சிப்பு இல்லாமல் நரகலோகத்திற்கு போகும். நரகம் பூமியிலே தான் வரப்போகிறது. இதோ இங்கே என்றும் அதை அங்கோ என்றும் தேடுவதற்கு பரலோக ராட்சியத்தில் இடமில்லை. அதே போல நரகத்திற்கும் இடமில்லை. மரித்தா பிறகு, செத்தா பிறகு சித்திரபுத்திர நாயனார் எண்ணச்சட்டியில போட மாட்டார். இப்ப வரப்போகிறது 3 தர 6 இலக்கம் கொண்ட சாத்தானிய மதம் அரசாங்கம் 2 3ஆக ஒற்றைக்கண் அடையாளம். யூதர்களின் கண்களை தோன்றினபடினால் அவர்கள் ஒற்றைக்கண் அடையாளத்தை தங்கள் பெருமையாக சுமந்து கொண்டார்கள். இலுமினாட்டி வந்து கொண்டிருக்கிறான். இந்த மக்கள் பல்கி பெருகுவார்கள். மற்றவன் பிள்ளையை தேற்ற மாட்டார்கள். தனக்கு தானே பிள்ளைகளை பெற்று இனத்தை பெருக்குவார்கள். கொத்து மொட்டமாக அங்கே போய் சேருவார்கள். அங்கே இன்று தொழுவத்தில் ஆடு மாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே நிலைமை மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விடுதலை அடையுங்கள். ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். விடுதலை அடைகிறதுக்காக ஜெபிக்கிறோம். ஆமேன்.